சாப்பிட்டா குணமாகும். கத்தாயம் சாப்பிட்டா குணமாகாது. கத்தாயம் சாப்பிட்டா விழுந்து கூடாது. அப்படியே தான் இருக்கும். அது என்னைக்கு ஆபத்துன்னு சொல்ல முடியாது. கத்தாயம் வந்து தார் எடுக்கிற தண்ணி ஊற்றி நெய்க்கு வந்து சுற்றி திப்பிலி கரிஞ்சிரகம் சென்னாயி கரடப்பொடி அதை போட்டு அரைச்சி தின்றுது. சுற்றி திப்பிலி கரிஞ்சிரகம் சென்னாயி கரடப்பொடி வேலை பற்றியில் தூதுவளை கண்டந்து சிறு முடி போட்டு சோர்ந்து ரெடி பண்ணுறது. அதை இடித்து கூட போட்டு எடுக்கிறது. அது ஒரு மாதிரி வேலை செய்யும், இது ஒரு மாதிரி வேலை செய்யும். ஒன்று லேகியம் சாப்பிடணும், நல்லா கத்தாயம் சாப்பிடலாம், பொடி சாப்பிடலாம். கத்தாயம் வந்து அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அவங்க எத்தனை 6 வருஷமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் குணமாகும். இல்லை மருந்து சாப்பிட்டா தான் குணமாகும். இல்லை வெளியே மட்டும் கேட்டு குணமாகாது. வெளி தான் கேட்டு இன்னைக்கு தேய்ச்சிருக்காங்களா இன்னும் 1 வாரம் கழிச்சிருவாங்க. நல்லா 10 நாள் கழிச்சாங்க. வந்து டாக்டர் வீட்டில் இருக்காங்க, கம்பவுண்டர் மாதிரி இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு நேரம் பண்ணும்போது சரியாயிடும். வெளிவெளி கேட்கும். உள்ள வழியில் உள் மருந்து போய் டாபிக் சரியாகும். நீர் ஆமாம். நடம் வராது. கை 2 கை தூக்க கஷ்டமாக இருக்கும்.